தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய ஐகான் அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கு. அவருடைய வெற்றி வாய்ப்பை தான் ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்பார்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4,76,995 ஓட்டு அண்ணாமலைக்கு, 34.9. அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான காரணம் மோடி அண்ணாமலை முகத்திற்காக ஓட்டு. வானதி சீனிவாசன் மாற்றியோ மற்ற அங்கே இருக்கிற கட்சியில் 2-3 சில பேர் கருப்பாடுகளுக்கு அவங்களாலே ஓட்டு கிடையாது. அதுக்கிட்ட திமுக மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மகேந்திரனையோ இல்லை பொங்கல் படைச்சனுடைய மருமகன் கோகுலியோ போட்டிருந்தா கொஞ்சம் நல்ல டஃப் வந்துருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த கணபதி ராஜ்குமாரை போட்ட தப்பு. ஏன்னா அவர் வந்து தூங்கி எழுற நேரமே வந்து காலை 10 மணி. எடப்பாடியுடைய தலை இனிவர்கள் தப்பு. ஒரே தொகுதி தான் இருக்கு, அந்த ஒரு தொகுதியும் வருமானு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கிற நிலைமை. ஏடிஎம்கே டோட்டல் வாஷ் அவுட். திமுகவில் 10ஆம் தேதி வசூல் செய்யக்கூடிய டாப் 5 அமைச்சர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு, ஏவா வேலு, அதுக்கிட்ட மூர்த்தி, சேகர்பாபு, கே சார். இந்த பாருங்க என்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. வேணா முதலமைச்சர் கேட்டா வேணா நான் ஆவணம் தரேன். நீங்க எப்படி எல்லாம் கலெக்ஷன் வாங்குறீங்க, எப்படி எல்லாம் கைவிட்டு வாங்குற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. டாஸ்மார்க் கடையில பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அம்மா துணைவியார் அம்மா அவர்கள் துர்கா அம்மா அவர்கள் என்ன மதிப்பா பேசணும். பெண்கள் இல்லையா, அதனால முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கை சந்திப்பேன். மக்களுக்கான ஆட்சி, கழக குடும்பத்திற்கான ஆட்சி, திருக்குவளை குடும்பத்திற்கான ஆட்சி. என்கிட்ட ஆதார் இருக்கு. நான் போட்டோ கூட வெளியிட தயார். முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் நான் சந்திச்ச நானே செஞ்ச போட்டோ கூட வெளியிட தயார். மதுவாள், போதையாள், குட்காவாள், கஞ்சாவாள், கொக்கைனாள் இன்னைக்கு இளைய சமுதாயம் சின்னாமனாயிட்டு இருக்கு. தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதிகமாக போச்சு. இந்த சிஸ்டம் எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருக்கு, எவ்வளவுதான் இந்த சிஸ்டம் போயிட்டே இருக்கு. இது மாற்றத்துக்கான ஒரு தலைவராக தான் அண்ணாமலை சீமனை பார்க்கிறார். விரைவில் துணை முதல்வராக கூட உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக போறாரு. அப்படியா? ஏங்க நீங்க வந்து துணை முதல்வர் டெப்டி பிஎம் கனவுல இருக்காங்க. டெப்டி பிஎம் 5 அமைச்சர் கனவுல 4ஆம் தேதி வந்து விடிஞ்சா 1ஆம் தேதி போய் டெல்லியில போய் பேசணும், மகிழ்ச்சி வர போற தமிழ் முதலமைச்சர். மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன்னு ஒரு அரசியல் சயின்டிஸ்ட் மோடி. நீங்க மோடி அவர்களை வந்து சாதாரண இடப்பட வரலாம். மிகப்பெரிய ஆற்றல் வல்லமை கொண்டவர். எல்லாத்திலும் கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கோடு அவர் வந்திருக்கிறார். அந்த கணக்கு வெஸ்ட் பெங்காலில் பண்ணி ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் என்கிற நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய்வர்களுக்கு எப்படி இருக்கீங்க? அன்பு நல்லா இருக்கும். பரபரப்பான சூழல் எட்டிடுச்சு. ஏன்னா இறுதிக்கட்ட தேர்தல் முடிய போகிறது, 7ஆம் கட்ட தேர்தல். இப்போ இந்த நிலையில ஒரு எக்ஸிட் போல் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பல விஷயங்கள் எடுக்கப்பட்டு விட்டது. நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறீர்கள். தமிழகத்திலிருந்தே தொடங்குறேன். ஏன்னா தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய ஐகான் அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களாக தான் இருக்கிறார். அவருடைய வெற்றி வாய்ப்பை தான் ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்பார்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. இன்னும் 3 நாள்ல வந்து வெற்றி பெறுவார். அதாவது நான் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் ஓட்டு போலிங் ஆகிருக்குது. அந்த 13 லட்சம் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அது பர்சன்டேஜ் சொல்கிறேன். அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4,76,995 ஓட்டு அண்ணாமலைக்கு, 34.9. 33.6 4,59,779 கணபதி ராஜ்குமார். 2,96,903 21.7 சிங்கை ராமச்சந்திரன். அப்புறம் வந்து 86,920 6.4 கலைமானி வந்து என்டிகே வந்து. அப்புறம் வந்து 46,000 ஓட்டு வந்து 3.4 நோட்டா. இது எப்படி அடங்குனா 13 லட்சம் ஓட்டு போலிங் அடுத்து 64% இது அடங்குது. இப்படிதான் வருன்ற ஒரு பிக்சர். இதுல 2 பேருக்கும் திமுகவும் பாஜகவும் போட்டியா இருக்கு. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ஓட்டு 14,000 ஓட்டு தான் டிஃபரெண்ட் 2 பேருக்குள்ள வரும். அதுக்கடுத்து அதிக ஓட்டு ஒரு 50,000 ஓட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் டிஎம்கேல இருந்து ஓட்டு அதிகமாச்சுன்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் அண்ணாமலை ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா இந்த பக்கம் ஓட்டு சரிஞ்சா டிஎம்கே தான். டிஎம்கேக்கும் இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் 2% வந்து தான் இடைவெளி தான். இந்த 64% வச்சு இருக்க ஒழிய எக்ஸிட் போல அதை ஒட்டி தான் வருது ஒழிய பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு நான் 74% எதிர்பார்த்தேன். ஆனால் 74% போலிங்கால அதில் நான் சொல்ல எப்படி டாக்டர் வந்து பேஷண்ட் எடுத்து நான் சொன்ன வச்சுன்னு சொல்லுவாங்களே அது டைலாக், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 லட்சம் ஆப்ரேஷன் அது வந்து 74% வந்துட்டும் வரலை. அது ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து வந்து ஓட்டே வந்து பிஜேபி ஓட்டே வந்து இல்லை, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே இல்லை. ஸோ இதில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன். தோத்து வந்து பிஜேபி தோத்துச்சு. பிஜேபி எப்படி தோச்சுன்னா
அவங்க திமுக அதிமுக பூத் லெவலில் ஆட்களை போடப்பட்டு முன்னாடியே திட்டம் வகுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தவறிட்டது அவங்களுடைய தோல்வி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தாலும் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான காரணம் மோடி அண்ணாமலை முகத்திற்காக ஓட்டு. வானதி சீனிவாசன் மாதிரியோ மற்ற அங்கே இருக்கிற கட்சியில் 2-3 சில பேர் கருப்பாடுகள் இருக்கு, அவங்களாலேயே ஓட்டு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை புது முகத்திற்காகவும் அவருடைய செயல்பாடுக்காகவும் கூடுதல் ஓட்டு விடப்பட்டிருக்கு. ஏடிஎம்கிலேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஓட்டு வந்து பாஜக அறுவடாயிருக்கு. திமுகலேருந்தும் கொஞ்சம் ஓட்டு விழுந்திருக்கு, தேவ சமுதாய ஓட்டு விழுந்திருக்கு, அரசுலியர் ஓட்டு விழுந்திருக்கு, தலித்து மக்கள் பட்டினத்த மக்களை சொல்ல போகிற இந்து முன்னணி அங்கே வலுவாரதுனா கவுண்டபுரம் கணபதி அந்த ஓட்டு வந்திருக்கு. அதுக்கிட்ட திமுக மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மகேந்திரனையோ இல்லை பொங்கல் படைச்சுடைய மருமகன் கோகுலையோ போட்டிருந்தா கொஞ்சம் நல்ல டஃப் வந்துருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த கணபதி ராஜ்குமாரை போட்ட தப்பு. ஏன்னா அவர் வந்து தூங்கி எழுற நேரமே வந்து காலை 10 மணி. இன்னைக்கு ஒரு தேர்தல் நேரத்தில் கூட வந்து காலைல 6 மணிக்கெல்லாம் போய் ஓட்டரை சந்திக்கும் இது பண்ணோம். கணபதி ராஜ்குமார் போடுறது மிகப்பெரிய மைனஸ். அதில் செந்தில் பாலாஜி கூட அதை வந்து எல்லா கட்சிகளும் முடிச்சிருப்பாங்க. அங்கே வந்து கட்சிக்காரர்கள் முன்னோடிகளை வந்து கழக முன்னோடிகளை வந்து ஓரம் கட்டப்பட்டாங்க, புதியவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால அந்த புதிய செயல்பாடு பெருசா இல்லை. இந்த வந்து தளபதி முருகேசன் சொல்றவர் அந்த அளவுக்கு கோவை தெற்கு தொகுதியில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆட்களோ ஒரு ஃபீல்டு கல அரசியல் செய்யக்கூடிய நபரோ இல்லை, அது வேஸ்ட்டு. இப்போ அப்புறம் வந்து தொண்டமுத்தூர் ரவி கோவை வடக்கு தொகுதியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராஜாவுக்கு வந்து போய் வேலை பார்த்தாரு ஒழிய அங்கே வந்து கவுண்டம்பாளையம் பகுதியில் பெருசாக வேலை பார்க்கல. திமுகவுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டவர், இதெல்லாம் மைனஸ் மாவட்ட செயலாளர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து மாநகர செயலாளர். அவருக்கும் மீனா ஜெயக்குமாருக்கும் பெரிய லடாய், பெரிய போராட்டம் 2 பேருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கார்த்திகை வந்து தூக்கிட்டு மீனா ஜெயக்குமார் மாவட்ட செயலாக போகிறாங்க. ஸோ அதனால உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருக்குது. அதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி என்னைக்கு வந்தாரோ அன்னிலிருந்து யாருக்குமே ரெவன்யூ சோர்ஸை சுத்தமாக விட்டு மொத்த பேர் கட்சி நிர்வாகிகளுக்கும் எந்த வருமானம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து கட்சிக்காரன் விரக்தி. இதில் வந்து இன்னொரு விஷயம் பழமையாக கட்சிக்கு யாரெல்லாம் இருந்தானோ சீடர்லாம் ஃபுல்லாக ஓரம் கட்டப்பட்டாங்க, புதியவர்களாக இறக்கப்பட்டாங்க, செந்தில்களுடைய கை ஓங்கப்பட்டு கட்சி கட்சி உறுப்பினர் கார்டு இல்லாமல் வேறு நபர்களை வந்து வெவ்வேறு இடங்களில் இருக்கிற நபர்கள் வந்து கட்சி பொருளை போடப்பட்டது. அது ஒரு மைனஸ். அதிலும் பிரச்சாரம் பெருசாக எடுபடலை. டிஏபி ராஜா பொறுப்புடன் போட்டதா கூட அங்க வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல, பிரச்சாரம் பண்ணல. பணம் மட்டும் ஓட்டுக்கு 5 ரூபா கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இந்த எலெக்ஷன் தான் முடிவுல தெரியும். ஆனால் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாது தான் என்ன பார்வையில் பார்க்குறேன். ஏன்னா மிடில் கிளாஸ் மக்களும் ஹை கிளாஸ் மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பணவாயிட்டு ஓட்டு வந்து கொஞ்சம் குறைவாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக வந்து 250 ரூபா கிராம பகுதியில், டவுன்ல வந்து 300 ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆகல, செந்தில் பாலாஜி வேலை செய்யல. ஸோ இதெல்லாம் மைனஸா இருக்கப்போ நிச்சயமாக அண்ணாமலை என்ற முகம், அண்ணாமலை மீது உணர்வு, அண்ணாமலை மீதான அன்பு, அண்ணாமலை பற்று, மோடி மீதான தாக்கம் இருப்பதனால் நிச்சயமாக அந்த இடத்துல அண்ணாமலைக்கு பிளஸ்ஸா இருக்குன்னு நான் விளக்க வரேன். இது பார்க்குற வியூவர்ஸும் எளிமையா புரிஞ்சோம்னு நினைக்கிறேன். ஓகே, பல டேட்டாஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் ஒரு தரப்புல இருந்து குறிப்பா அதிமுக நாம் தமிழர் கட்சியில இருந்தெல்லாம் சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து 3ஆம் இடத்துக்கு வேணா போவாரு, முதலிடம் வர முடியாது, அந்த மாதிரியான சில கருத்து மாறிச்சு. காலம் மாறி போச்சு. காலம் பேசும் கலந்து விட்டது. இந்த தேர்தலில் பாஜக 3ஆம் இடத்தை பிடிக்கிற கட்சியா வரும். அதிமுகவும் பாஜகவும் போட்டியா தான் இருக்க ஒழிய நிச்சயமாக 18ல இருந்து 24% வாக்குகளை பெறுகின்ற ஒரு கூட்டணியாக பாஜக அமையும் தெல தெளிவா தெரியுது. இந்த இடத்துல சறுக்களை சந்திக்கக்கூடிய நபராக எடப்பாடி இருப்பார். எடப்பாடியுடைய தலை இனிவர்கள் தப்பு. ஒரே தொகுதி தான் இருக்கு, அந்த ஒரு தொகுதியும் வருமானம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கிற நிலைமை. ஏடிஎம்கே டோட்டல் வாஷ் அவுட். இனி வருங்காலத்திற்கு 2026க்கு முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. ஏடிஎம்கே கட்சி சின்னமா உடைவதற்கு வாய்ப்பு நிறைய உருவெடுத்து விட்டது. தேர்தலை பார்க்கலாம். ஓகே, தேர்தல் முடிவு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க திமுக குறித்து பேசுனதுனால கேட்கிறேன். பல மாவட்ட செயலாளர் இருக்காங்க, நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. இதுல முக்கியமான அமைச்சர்கள் அப்படின்னு சில, அதாவது தலைமைக்கு கொஞ்சம் நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குறவங்க அப்படின்னு பல பேர் இருக்காங்க. செந்தில் பாலாஜி நம்ம முதன்மையானவராக சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான அமைச்சர்கள்லாம் எப்படி, யார் என்ன பண்ணி? நல்ல கேஸ்ட் கொண்டக்க மட்டும் கொஸ்டின் கேட்குறீங்க. சரி, உங்களுக்காக சொல்ல டாப் 5 அமைச்சர்கள் திமுகவில் 10ஆம் தேதி வசூல் செய்யக்கூடிய டாப் 5 அமைச்சர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு, ஏவா வேலு, அதுக்கிட்ட மூர்த்தி, சேகபாபு, கே சார். இந்த பாருங்க, என்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. வேற முதலமைச்சர் கேட்டா வேணா நான் ஆவணம் தரேன். நீங்க எப்படிலாம் கலெக்ஷன் வாங்குறீங்க, எப்படிலாம் கைவிட்டு வாங்குற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஸோ ஆனா புரோஜனம் இல்லை. ஏன்னா இது இன்னும் நடவடிக்கைக்கு போறதில்ல. அதனால இவங்க பட்ட பித்தாட எனக்கு தெரியும். கைவிட்டு பெறது எப்படி தெரியும்? இதுல காசே வாங்காத லப்பர் ஸ்டாம்ப் அமைச்சர்கள் யாரான்னு பாத்தீங்கன்னா சிவசங்கர், சுப்பிரமணியம், முத்துசாமி, மெய்யநாதன், செஞ்சி மஸ்தான். இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆளை போட்டு வசூல் பண்றாங்க, கையெழுத்து போடுவாங்க. இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் அமைச்சர்கள் அந்த 5 பேர். டாப் 5 அமைச்சர் வந்து வசூல் கரெக்டா 10 தினம் கன்னு மாதிரி வசூல் செய்யக்கூடிய நபர்கள்.
அப்படி அதுக்கடுத்து இவங்க ஆள் போட்டு சூப்படுறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அம்மா துணைவியார் அம்மா அவர்கள் துர்கா அம்மா அவர்கள் என்ன மதிப்பா பேசணும், பெண்கள் இல்லையா, அதனால முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வழக்கு போடுவாங்க, அந்த வழக்கு சந்திப்பேன். இருந்தாலும் வந்து அந்த அந்த இடத்துல வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மையாருடைய நிறுவனம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் வந்து ராஜமூர்த்தி நபர், அவர் வந்து யாரும் துர்கா அம்மையாருடைய தம்பி. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தையே போட்டு வசூல் பண்றாரு. எடுத்துக்காட்டு சுப்பிரமணியிட்ட போய் ஒரு டிரான்ஸ்ஃபர் கட்சிக்காரன் வச்சுங்க, நீங்க சிஎம்ஸ் இருந்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க, சிஎம் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சொல்லுவார். அப்படி பாக்குறப்ப கட்சிக்காரன் புறக்கணிச்சு விட்றாங்க. பணம் தான் மட்டும் தான், அங்கே பணத்தை திருப்பி போயிட்டு கரெக்டா டீச்சர் நர்ஸ் டிரான்ஸ்ஃபரோ டாக்டர் டிரான்ஸ்ஃபரோ எந்த விஷயமான சுகத்தை எதுவும் இருந்தாலையும் ராஜமூர்த்தி போய் அணுகுனா டிஎம்எஸ்ல ஆபீஸ் போட்டு வச்சிருக்காங்க. அவர் வந்து யார் ஒருவர்னா முதலமைச்சருடைய அம்மையாருடைய தம்பி. இவர் போய் அணுகுனா எல்லாம் நடக்கும். உமாசங்கர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவர் யாருன்னு பார்த்தா மக்கள் துறை மொத்தமும் வந்து இன்னைக்கு நம்ம மெடிக்கல்ல ஊசி மாத்திரை என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் வந்து கமிஷன் கொடுப்பாங்க. இன்னைக்கு சாதாரண பேசிக்கா ஒரு பொருள் வாங்கினோட கமிஷன் உண்டு இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு கமிஷன் பெறப்படுது. அதுல வந்து வசூல் பண்ணி கொடுக்கறதுல உமாசங்கர் இருப்பது தகவல் வந்து சேகரிக்கப்பட தெரிய வருது. இது திராவிட ஆட்சியா, ஊழல் ஆட்சியா, கலெக்ஷன் ஆட்சியா, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, கட்சிக்காரனுக்கு எவனுக்குமே தெரியாது, கட்சிக்காரனுக்கு எதுவுமே செய்யறதில்ல. இதை ஏன் இதை சொல்லுறேன்னா, கட்சிக்காரன் எந்த பலனும் அடையிறதில்ல. அப்போ எதுக்கு தொண்டனா இருப்பான்? உங்களுக்கு ஆட்சி 10 ஆண்டா இல்ல, நீங்க வந்து 10 ஆண்டுல கொரோனா காலத்தை திமுக செய்ய வச்சு பணத்தை பேக்கெட் பண்ணி வந்து கரைச்சி சொன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் அதை ஈட்டணும்ல, அதை ஈட்டுறதுக்கும் வழி இல்லை. மொத்தமே இவங்களே சொன்னாங்கன்னா அப்புறம் வந்து இது என்ன மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றாங்களே, அதாவது இது மக்களுக்கான ஆட்சி, கழகத்திற்கான கழக குடும்பத்திற்கான ஆட்சி, திருக்குவளை குடும்பத்திற்கான ஆட்சி. இது யாருக்காகவும் ஆட்சி அல்ல, தனக்கான ஆட்சியை மட்டும் இருக்க ஒழிய இந்த சிஸ்டத்தை மக்கள் மத்தியில் புரிஞ்சிட்டு இருக்காங்க சார். அதுதான் சார் பிரச்சனை. இந்த வெற்றி பெற்றாலும் திராவிட மாடலுக்கான வெற்றியோ இல்லை வந்து அதுக்கெல்லாம் கிடையாது. இந்த வெற்றி வந்து தற்காலிகமானது ஒழிய 2026 மண்ணை கவ்வது உறுதி. பட்டத்து இளவரசர் திரு உதய ஸ்டாலின் அவர்கள் வந்து நிச்சயமாக 2020 முதலமைச்சர் இன்னைக்கே சொல்லிடுறேன், இந்த வெற்றி தான் அதற்கு அஸ்திவாரம். இந்த ஒரு 5 அமைச்சர்கள் சொன்னீங்கல்ல, நல்ல கல்லா கட்டுற அமைச்சர்கள், இவங்க இந்த கல்லா பணங்கள்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க சார்? யார் தெளிவா வந்து அமைச்சர் கையிட்டு பணம் ஆகுதுல. இந்த பேப்பர் பாக்குறோம் ஒருத்தன், இந்த பேப்பரை பார்த்து இது நான் அணுகுனேன், என்கிட்ட ஆதார் இருக்கு, நான் போட்டோ கூட வெளியிட தயார். முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் நான் சந்திச்சேன், நானே செஞ்ச போட்டோ கூட வெளியிட தயார். கேவலம் பேப்பர் பார்க்குற ஒருத்தன், படிக்கிறவன் ஒருத்தன், பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ஒருத்தன், வாங்குற ஒருத்தன், தெளிவாக சிஸ்டமாக வாங்கிறாங்க. அது அழகாக வந்து பணத்தை கரெக்டாக ₹1 கம்மியாக கூட கரெக்டாக வாங்கிட்டு போவான். அழகாக சார், நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நான் வெளியில் இருக்கேன், ஒரு ஆள் மூலமாக பணம் தரேன், நான் அணுகிறேன், இன்னொன்றும் பெரிய மட்டும் இல்லை, உறவுக்காரன் மூலமா கொடுக்க சொல்றேன், ₹2000 கம்மியா இருக்கு சொல்றேன், சார் சுகுரா கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போறான். என்ன மாடல் ஆட்சி? கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஆட்சி. இதாங்க சாபக்கேடு. நாட்டிலே நம்ம வாழ்றோம். ஸோ எதுனாலையும் கைவிட்டு பெறாம ஒரு கையொப்பமே இல்லை. ஒரு பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமா, ஒரு நிறுவனத்தின் பெயர் மாற்றம் செய்யணுமா, அதுக்கும் பணம் கொடுங்க. லிஸ்ட் தெளிவா போகுது. இங்க வந்து என்ன பண்றான், இயக்குனருக்கு பணம் கொடுக்கணும், அங்க தலைமைச் செயலருக்கு கொடுக்கணும், அதுக்கடுத்து மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு புக் மாதிரி போகுது. இந்த மாதிரி ஒரு புக் மாதிரி போயிட்டு போய் லிஸ்ட் எடுக்கிறான். அந்த லிஸ்ட்ல கட்டம் போட்டு இருக்கு, அந்த லிஸ்ட்லாம் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம பேர் வந்துடும். அந்த கட்ட படம் கொடுத்தா லிஸ்ட்டை டிக் பண்ணாதான் நமக்கு ஜீவோ வரலாம் வராது. கேட்டா அமைச்சர் கேட்டா கட்சிக்கு நமக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர் பொறுப்புக்கு அணுகி கேட்டாங்க, சார் நீங்க என்ன சார் கட்சிக்கெல்லாம் உழைச்சி செலவு, நான் கூட செலவு பண்ணிருக்கேன் சார், அப்புறம் சும்மாவா சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரர்கிட்ட கேட்டு வாங்குறாங்க குறைக்காம. அப்புறம் இது என்ன ஆட்சி? சாமானிய கட்சிக்காரனுக்கு தெரியாது. சாமானிய கட்சிக்காரன் பெரியாரு, அண்ணா, கலைஞர், கருப்பு சிவப்பு இதுதான் தெரியும். அவன் ஏமாந்துனுக்கிறான். ஆனா ஏமாத்துற கூட்டம் ஏமாத்தினே இருக்குது. திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. இது எப்ப மாறுறது? இந்த சமுதாயம் என்னைக்கு மாற்றத்தை வர்றது? இதே இழிவுல போனா நம்ம நிலைமை என்ன ஆகுது? இன்னைக்கு மதுவாள், போதையாள், குட்காவாள், கஞ்சாவாள், கொக்கைனாள் இன்னைக்கு இளைய சமுதாயம் சின்னாமனாயிட்டு இருக்கு. தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதிகமாகி போச்சு. பாலியல் பலாத்காரம். இன்னைக்கு ஆட்டை வெட்டுற, நாயை வெட்டுற மாதிரி இன்னைக்கு ரோடுல டெய்லி வெட்டுறான். ஜாதி கொலைகள், ஆவண கொலைகள், படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு சின்னாம யார் கையில இருக்கு? தமிழக முதலமைச்சர் கட்டுப்பாடு இருக்கு. அப்படின்னா இது முதலமைச்சர் அவர்களுக்கு, அந்த காவல்துறைகளுக்கு நன்கு தெரியும், எங்கெங்கெல்லாம் விற்கிறான், எங்கெங்கெல்லாம் இது பண்ணா தெரியும். இன்னைக்கு கஞ்சா வந்து சாதாரணமா கிடைக்கல ஆயிப்போச்சு. சாமானியர்கள் பயன்படுத்துகிற ஒரு கஞ்சா ஆயிப்போச்சு. இது கஞ்சா ஆட்சி, இது ஒரு போதை ஆட்சி. இது திராவிட மாடாட்சியில தமிழ்நாடு அல்ல, இது போதை நாடாக மாறிக்கொண்டு இருக்கிற களத்தை மாற்றுவாரா இல்ல மாற்றாம விட்டார்னா 2020 இது கேள்விக்குரிய அமையும். ஏன் பெண்கள் ஓட்டு போடல? இன்னைக்கு உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா போனுக்கு போகுது. அந்த போனுக்கு வர காசு வந்து நம்ம கோட்டர் கோயிலுக்கு போகுது. அவன் எட்டு போய் நேராக கொடுத்துட்றான்.
அப்புறம் அந்த அப்படியே பணம் கவர்மெண்ட் வந்துடுது. இது உரிமை தொகை போய் சேருதா? அது 100% இல்லை, 20% தான். அந்த 20% இப்படி போகுது, டாஸ்மார்க்கே போகுது, ரிட்டர்ன் வருது. டாஸ்மார்க் கொள்ளுதலே முறைகேடு. இன்னைக்கு இந்த நிலக்கரியில வந்து முறைகேடுன்னு போன 2 வார்த்தை சொன்னாங்க. இப்போ வந்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாஸ்மார்க்லேயே முறைகேடு இருக்கு. கொள்முதல் வந்து முறைகேடு ஏகப்பட்டா பண்றாங்க. 40,000 கோடி கணக்கு காட்டுறாங்கன்னா 40,000 கோடி கணக்கு காட்டாம இருக்காங்க. சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா ஆடிட்டிங்ல என்ன பண்றாங்க, நான் நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காங்க. போன 1 வருஷம் முன்ன கூட ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட வாங்கி கொடுத்தாங்க. விழுப்புரத்துல ஒரு நண்பருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து ஒரு அமௌண்ட் கிட்ட சொல்லி அந்த ஆடிட்டர் தம்பி என்கிட்ட சொல்றாரு, ஆனால் பாதி கிட்ட தான் அடுத்து பாதி கணக்கு காட்டலன்னு சொல்றாரு. அப்படின்னா அரசாங்கத்துக்கு வர பாதினா மீதி பாதி எங்க போகுது? கனிம வளத்தை எடுத்துங்க, ஒரு நாள் மணல்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் போடு, வேற லெவல்ல சமாளிக்கிறாங்க. ஆனா இங்க வெள்ளையும் சொல்லுவோம் மக்களுக்காகவே ஒரு நான் லாஸ்ட்டா கூட சம்மதத்தில் பார்த்தேன், ஒரு ஐயா பாட்டை போட்டுறாங்க. ஆனா அந்த பாட்டுக்கு அவங்க சம்மதமே இல்லை. ஸோ இந்த சிஸ்டத்தை எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருக்கு, எவ்வளவுதான் இந்த சிஸ்டம் போயிட்டே இருக்குது. இது மாற்றத்துக்கான ஒரு தலைவராக தான் அண்ணாமலை சீமனா பாக்குறாரு. டாஸ்மாக்ல கூட அந்த கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தப்பெல்லாம் இல்ல வசூல் பண்ண முடியல. அந்த டாஸ்மாக் அதிகத்தை வசூல் பண்ணிடுறான். இப்ப நிலைமை மாறி போச்சு. முத்துசாமி அதை ஃபெயிலியர் ஆயிட்டார். அதனால தான் என்னட்டா எனக்கு வேண்டாம், ஆளை விடுங்க, நீங்களே வசூல் பண்ணி எடுத்துங்க, நான் கையில் முறை போறேன் நம்பிக்கை லப்பர் ஸ்டாம்ப் அமைச்சாக விட்டார் முத்துசாமி என்ன. ஸோ இப்போ வந்து ஆள் போட்டு வசூல் பண்றாங்க, பெருசா வசூல் ஆகிறதுல. ஸோ அதுல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செந்தில் பாலாஜி இப்போ வந்து கரெக்டாக வசூல் பண்ணாரு. இப்போ முச்சாமி அதில் அவரெல்லாம் முடியல, அதெல்லாம் முடியல, எனக்கு விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க, கையெழுத்து வேணா போடுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுற அமைச்சர் ஆயிட்டார். நீங்க பேசுறப்ப சொன்னீங்க முதல்வர்களுடைய துணைவியார் அவங்க கிட்ட தான் போகுது, இது அவங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க. ஆட்சியில் அவர்களுடைய தலையீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏங்க இன்னைக்கு டாஸ்மார்க்ல வாட்டர் பாட்டிலே அவங்களது. ராஜமூர்த்தி யாருங்க போய் விசாரிங்க, நீங்க உடவியாளர் தானே, போய் வந்து உறவினர் போய் விசாரிங்க. இவர்கிட்ட போய் நீங்க ஒரு ஃபைல் மூவ் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபரோ நர்ஸ் டிரான்ஸ்ஃபரோ டாக்டர் டிரான்ஸ்ஃபரோ சுகாதாரத்துறையில ஏதாவது நடக்கணும்னா என்னன்னு கேளுங்க, நான் ஆவணம் நான் தரேன். நீங்க வேணா செக்கப் போய் வேற லாபியில போய் மூவ் பண்ணி பாருங்க, கரெக்டா பணம் தான் கரெக்டா ஆர்டர் வரும். அப்படிதான். ஆனா கரெக்டா செய்யறாரு, அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. காசு வாங்குற காசு கரெக்டா பண்றாங்க. அந்த விஷயம் பாராட்டணும், பாராட்டுக்கள், மகிழ்ச்சிகள். அந்த ஏதோ ஏமாத்தினா பாவம், அந்த விஷயம் கரெக்டா பணம் வாங்கிட்டு சொகுரா டிரான்ஸ்ஃபர் போட்டு கொடுத்துறாங்க. அவருக்கு ஆபீஸ் போட்டிருக்காங்க. இப்போ இது என்ன ஆச்சு? எவ்வளவு தெளிவா கட்சிக்கான நம்பாம, யாரையும் நம்பாம, தன் ரத்தங்கள் உடன்பிறப்புகளை கூட நம்பாம இன்னைக்கு வந்து ரத்தங்களை போட்டு போறாங்கன்னா அப்புறம் இது வந்து எவ்வளவு கேவலமா இருக்குங்க. இன்னிடங்க சொல்லிடங்க வருத்தமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கெட்ட வார்த்தையில் சொல்லாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. விரைவில் வந்து அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்னு திமுக பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து விரைவில் துணை முதல்வராக கூட உதயநிதி ஸ்டாலின் வரலாம். முதல்வராக போறாரு. அப்படியா? ஏங்க நீங்க வந்து துணை முதல்வர் டெப்டி பிஎம் கனவுல இருக்காங்க. டெப்டி பிஎம் 5 அமைச்சர் கனவுல 4ஆம் தேதி வந்து விடிஞ்சா 1ஆம் தேதி போய் டெல்லியில போய் பேசணும், மகிழ்ச்சி வர போற தமிழ் முதலமைச்சர். 5 கனிமொழி, ராஜா, டிஆர் பாலு அமைச்சர் லிஸ்ட் ஃபைல் ஆயிடுச்சு. 5 கேபினட் மினிஸ்டர், முக்கிய கேபினட். மறுபடியும் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அவ்வளவு கான்பிடன்டா டெப்டி பிஎம் கனவு. துணை பிரதமராக துணை பிரதமர் ஸ்டாலின் ஆவார். நீங்க எந்த காலத்துல டெப்டியும் எந்த காலத்துல சார் இருக்கீங்க? உண்மையிலேயே நீங்க வந்து பாராட்டி சொல்றீங்களா? இல்ல நீங்க எப்படினாலும் எழுதுங்க, நக்கல எடுத்துங்க, விக்கல எடுத்துங்க, பாராட்ட எடுத்துங்க. டெப்டி பிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் உதய ஸ்டாலின். இந்த கனவு ஜூன் 4 பிறகு தகுந்துரும். அதுக்கடுத்து பாப்போம். பிஎம் மட்டும் விட்டாங்க, அது வேற யாராவது அது வந்து அப்புறம் வாங்கிக்கலாம். அது அப்புறம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திய லெவல்ல இந்தியாவை காப்பாற்றுவோம். அதுதான் இந்தியா காப்பாற்றுறது. இந்தியாவை காப்பாற்றுவோம், கையில பாருங்க, காப்பாற்றுவோம் அப்படின்னு அர்த்தம். கைவிட்டு வாங்குவோம். பெரிய லெவலில் தமிழ்நாடுலாம் சுற்றியாது போதும், இந்திய லெவலில் சுற்றுவோன்ற ஒரு திட்டத்தை வகுத்து விட்டாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டு. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டிட்டாங்க. இதுக்கு மேல் சொல்றதுக்கு இன்னும் எவ்வளவு சொல்ல போறான்னு தெரியல. ஒஸ்ட் கவர்மெண்ட். இந்தியா குறித்து பேசுனதுனால இந்தியா கூட்டணி அவங்க வந்து 1ஆம் தேதி மீட்டிங் போட போறாங்க. பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறதெல்லாம் பேசுவாங்கன்னு பேசப்படுகிறது. ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல இந்த தேர்தல் முடிவுகள்ல எப்படி? கண்டிப்பா பேசுவாங்க. அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் ஊபியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து கூட்டணியை வச்சிருக்கோம், நம்ம 78 சீட்டும் தோற்றோம், எப்படி தோற்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெல்லியில வந்து 7 சீட்டு தோத்துட்டோம், எப்படி தோத்துட்டோம்னு கேட்பாங்க. பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு. பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கோம், அங்க வந்து எப்படி தோத்தோம்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தோல்வி குறித்த ஒரு டிஸ்கஷனா முன்கூட்டியே, அதாவது தேர்தலுக்கு தோல்விக்கு முன் ஒரு முன்கூட்டியே ஒரு கூட்டமா நான் பாக்குறேன். தோல்விக்கு முன் முன்கூட்டியே கூட்டம். வெற்றி பெற்று பிரதமராக இருக்க கிடையாது. அடுத்து எப்படி பிஜேபி சொல்றது? ஈனத்தில் மிகப்பெரிய மோசடி செய்துட்டாங்க, இதை எத்து இந்திய லெவலில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்ற விஷயத்த கையெடுப்பாங்க. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோக்கத்தான் கொண்டு போவாங்க. நிச்சயமாக இவர்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கும் கீழான கட்சி இந்த கட்சிகள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரி வந்திருக்கிறார், தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது ரொம்ப விமர்சனமாக எதிர்த்தரப்புல குறிப்பாக திமுக சார்பிலையோ காங்கிரஸ் சார்பிலையோ வைக்கப்படுது. தேர்தல் விதிமுறை இது அப்படின்னு சொல்றாங்க.
நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் விதிமுறையா? அதில் அரசியல் இருக்கு தோழர். மம்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து ராமகிருஷ்ணன் வந்து மேலே விவேகானந்தர் மேலே மிகப்பெரிய பற்று கொண்டவங்க. அந்த படித்தவர்கள் ஓட்டு போடக்கூடிய ஏரியா மயக்கவாதத்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் வந்து ஓட்டு எப்பயுமே மம்தா போடுவாங்க. அந்த மாற்ற வேணும் நோக்கத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு பாலிடிக்ஸும் அதில் அடங்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆன்மீகத்துக்கு சூரிய பகவானை கும்பிடுறதா இருந்தாலும் கூட அதில் ஒரு அரசியலும் இருக்கிறது. அது பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் அரசியல் அங்கே வந்திருக்காரு. மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன்னு ஒரு அரசியல் சயின்டிஸ்ட் மோடி. நீங்கள் மோடி அவர்களை வந்து சாதாரணமாக இடப்பட வேண்டாம். மிகப்பெரிய ஆற்றல் வல்லமை கொண்டவர். எல்லாத்திலும் கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கோடு அவர் வந்திருக்கிறார். அந்த கணக்கு வெஸ்ட் பெங்காலில் பலிக்கும். தமிழக தேர்தல் களங்களில் இந்த நாடாளுமன்ற முடிவுகள் ஆஃப்டர் இந்த எக்ஸிட் போலினுடைய இந்த முடிவுகள் படி நாளைக்கு நாங்கள் வெளியிடுறோம். நாளைக்கு தான் வெளியிடுறோம். முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் இது தமிழ்நாட்டில் விட்டுருந்தோம். கர்நாடகா 5 மாநிலம் ஃபர்ஸ்ட் டைமாக 5 மாநில தேர்தல் நாளைக்கு ப்ரெஸ் மீட் வந்து நாளைக்கு ஈவினிங்காக வந்து நாங்கள் 6 மணிக்கு பத்திரிகைகளை சந்திச்சு 543 பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பு யாருன்ற முடிவுகளை நாங்கள் வெளியிடப்போம். குறிப்பாக உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். ஏன்னா நிறைய ஐபிடிஎஸ் உங்களுடைய நிறுவனம் வந்து தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டதுலேருந்தே களப்பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. நிறைய எம்பி தொகுதிகளில் நேரடியாக போய் ஈடுபட்டிருந்தீங்க. எவ்வளவு ஊழியர்கள்லாம் இதில் நீங்களே ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் கேட்குறேன். சொந்த காசு மக்கள் தெரிஞ்சு யாருக்கிட்டையும் கைவிட்டு நான் வாங்கலைங்க. கண்டா வர சொல்லுங்க, கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன். ஆனால் யார்கிட்டையும் வாங்கலை. சொந்த முயற்சி, சொந்த உழைப்பு. இது ஒரு கார்பரேட் கம்பெனி, அதாவது லிமிடெட் கம்பெனி. ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட்ன்றது ஒரு தனியார் நிறுவனம். இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு கிடையாது, ஒரு நிறுவனம். ஒரு திருச்சியில் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, யூஎஸ்ஏல ஆஃபீஸ் இருக்குது, டெல்லியில் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு இந்தியன் லெவலில் நாங்கள் உட்காந்துட்டு 543 தொகுதி டேட்டாஸ் எனக்கு வருதுன்னா ஸோ எந்தளவுக்கு நான் நெட்வொர்க் வச்சுருக்குன்னு பார்த்துங்க. ஸோ டீம், என்னுடைய குழுக்கள் அனுபவம் பெற்ற பயிற்சி பெற்ற நபர்கள் இருப்பதனால வாய்ப்பில் இருக்குது. இதுவரையும் கிட்டத்தட்ட 50 ஆய்வுகள் நான் வெற்றி பெற்றிருக்கேன். இது 51வது ஆய்வாக ஃபஸ்ட் டைம் வந்து 543 தொகுதியை விடுறேன். பார்க்கலாம், முதல் இடைவனுடைய வெற்றி நமக்கு சாதகமாக அமையணும். அதேமாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன், அது நம்பிக்கையாக இருக்கேன். தோல்வி பெறனா நான் பார்வை தப்பு பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் தோக்க மாட்டேன், வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு வாழ்வோம். ஓகே, பார்ப்போம்ண்ணே. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த தேர்தல் காலம் தொடங்கி இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் நீங்கள் அந்த பட்டியலை வெளியிட போகிறீங்க, என்னென்ன மாதிரியான கருத்து கணிப்புகள் நாளை அப்படின்னு நாளைய வெளியிட போகிறீங்க. உங்களுடைய கணிப்புகள் வெற்றி பெற ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி.